ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி ஒரு vlog, என்னோட ஹாஸ்பிட்டல் vlog பார்ப்போம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. திஸ் இஸ் மை ரூம். இன்றைக்கி நான் என் ஒர்க்கை பற்றியும் அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அட்வைஸும் கொடுக்க போகிறேன். வெல்கம் டு மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வேலை எனக்கு பிடிச்சமான வேலை. நான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் போக போக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டாகிடுச்சு. முதல்ல நான் என்னோடய குரூப் சூஸ் பண்ணும்போது எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இன்னொருத்தவங்களோட சின்ன ஒப்பீனியனில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த குரூப் எடுத்தேன். பட்டு போக போக இந்த ஃபீல்டு எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். டெய்லி நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசீஸ் இருக்கும். ஸோ நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய ஒரு இதுனா, தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம சின்ன விஷயம்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ஏஜில் நமக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும். நான் போட்டிருக்கேனே இந்த ஷால், இது எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். என்னோடய ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே என்னோடய சார் வெரி நான் என்ன சொல்கிறது, அவரை பற்றி எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ மரியாதை எனக்கு அவர் மேலே. எனக்கு அவ்வளோ ஃப்ரீடமாக நான் எப்படி வேணால் இருக்கலாம்னு சொல்லி சொன்ன ஒரே ஒரு ஆள் அவங்க தான். பார்ட் டைமாக ரொம்ப கம்மி ஹார்ஸில் எனக்கு டைமிங் கொடுத்து, உங்களோட ஃபேமிலி பார்த்துக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2.5 hours வந்தால் போதும் ஒர்க்குக்குன்னு சொல்லி சொன்ன ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லன்னு இல்லை, எந்த ஊர்லேயுமே இந்த டைமிங்க்கு யாருக்குமே வேலை கிடைக்காது. ஐஷா அண்ட் சுகரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது ஒரு சுகர் சாட். இது உங்களுக்கு தலைகீழாக தெரியும். நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுவேன் ஷியராக, கண்டிப்பாக பாருங்கள். சுகருன்றது ஃபேமிலியிலேருந்தும் வரலாம். அண்ட் ஒர்க் ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் சரியாக சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறது சாப்பாடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போல்லாம் சின்ன பசங்க ஏஜ் வைஸ்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப குட்டி ஏஜ்லேயே சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க. இது அவங்களுக்கு இப்போது எந்த ஒரு எஃபெக்டும் கொடுக்காமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ என்னோட பொக்கிஷமான இந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அட்வைஸ், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவான ஐட்டமில் தான் சத்து இருக்குலாம் கிடையாது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாகவே இருங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எத்தனை பேர் கரெக்டாக சொல்ல போகிறீங்கன்னு. நான் யாருன்னு ஒரு கெஸ்ஸிங், ஒரு சின்ன க்ளூனா, ஐ எம் நாட் எ டாக்டர். ஸோ ப்ளீஸ் கமெண்ட். அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்காக.